தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேத வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேச போவதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு கற்றுத்தார். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எண்ணங்கள் சிதறாமல் தேவரீர் காத்துக்கொள்ளும், எங்களோடும் என்னோடும் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அழகாக இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னவென்றால், சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, சாதாரண ஒரு மனிதன் சொன்ன காரியம் அல்ல, சொல்லுகிற காரியம் அல்ல, சொன்ன காரியம் அல்ல. சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிதான் பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஒருவேளை மனிதர்கள் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக காணப்படலாம், சந்தேகம் வரலாம். சொல்லுகிறார்கள், உதவியாக இருப்பார்களா என்ற ஒரு கேள்வியோடு நாம் இருக்கலாம். ஆனால் இதை சொல்லுவது யாரு? சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர் சொல்லுகிறார், பயப்படாதே. இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற காரியம் பயப்படாதே. எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தினுடைய முன்பகுதி. போதும். தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்ப சிருஷ்டித்தது மனிதனை, சிருஷ்டித்தது யாரு? தேவன் என்பதாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். சிருஷ்டித்தவர் ஆதாம், அவர் சிருஷ்டிக்கப்பட்டார். மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று அந்த ஆதியாகமம் பகுதியிலே நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர் கர்த்தர். அவர்தான் சொல்லுகிறார் பயப்படாதே என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம்தான் பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயம் எதற்கெல்லாம் வருகிறது? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பயம் இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களை கேட்டால், படிக்கிற பிள்ளைகள் கேட்டால், ஸ்கூல் போனால் பயமாக இருக்குது, கேள்வி கேட்பாங்க. எக்ஸாம் இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் வேலைக்கு போகிறவங்கள கேட்டால், வேலை இன்றைக்கி எவ்வளவு இருக்குமோ, அதிகமாக இருக்குமா, ஊதியம் கிடைக்குமா, கிடைக்காத ஒரு பயம். ஏகப்பட்ட பயம் இருக்கின்றது. வயோதிபர்களுக்கு அவர்கள் வயதிற்கேற்ற பயம் இருக்கின்றது. பயம் என்பது இல்லை என்று சொல்லவே முடியாது. ஒருவேளை இப்போ நம்முடைய உலகத்தை அல்லது நம்மை சார்ந்த மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றது எதுவென்றால், எல் நினோ என்று ஒன்று நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றது. அதனுடைய தாக்கம் ஒருவேளை இப்போமே தெரிய ஆரம்பித்து விட்டதோ என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம். எப்போமோ நமக்கு இவ்வளவு காலம், இந்த மாதம் வரை, இந்நாள் வரை வெப்பம் இருந்த வரலாறு இருந்த மாதிரி தெரியலை. அவ்வளவு வெப்பத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எல் நினோ தாக்கத்தால் பூமியானது இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடுதலாக ஆகும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இது பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிகமாக வெப்பமடையும் ஒரு இயற்கை காலநிலை நிகழ்வு என்று சொல்லப்படுகிறது. பசிபிக் பெருங்கடல் நமக்கு தெரியும். அந்த பசிபிக் கடலுடைய மேற்பரப்பில் நீர் வழக்கத்தை விட அதிகமாக வெப்பமடைய போகின்றது. எனவே
இந்த எல் நினோ தாக்கம் ஏற்படும். ஒருவேளை இந்த தாக்கத்தினால இந்தியாவினுடைய தென்பகுதியில் சில பகுதிகள் பாதிக்கப்படலாம், விவசாயம் பாதிக்கப்படலாம், மழையினுடைய அளவு குறையலாம் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். முன்கூட்டியே சொன்னதுனால நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் விதைக்கின்றோம், விதைப்புக்கு ஆயத்தப்படுவோம். விதைக்கவா, எப்படி விதைக்க, எதை விதைக்க, என்ன பயிர் செய்யலாம் அப்படின்லாம் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த நாளில் ஆராதனை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை ஆண்டவர் நம்மை குறித்து சொல்கின்ற காரியம் நமக்கு ஒரு ஆதரவான, ஒரு அனுகூலமான வார்த்தை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே 1091 சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றோம்ல, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சுற்றி பல சூழல்கள் நமக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். 1000 பேர் அல்லது 10,000 பேர் மடிந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க, இந்த கொரோனா டைம்லலாம் நிறைய பேர் மடிந்தாங்க, கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம், அப்படி தானே? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த எல் நினோ இயற்கை காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். அதே வேளையில் விலைவாசியும் ஏற்றம் அடைந்து கொண்டு இருக்கிறது. எந்த பொருளை எடுத்தாலும் விலை ஏறினது தான். அதுக்கப்புறம் என்ன செய்யாது, குறைந்தது சரித்திரம் இல்லை, அப்படியே ஏறிக்கிட்டே என்ன செய்யுது போகுது. ஆனால் நமக்கு கிடைக்கிற ஊதியம் அதே அளவு தான் இருக்குது. அதனால் நம்ம வாங்க வேண்டிய பொருளுக்கு கையில் என்ன இல்லை, பணம் இல்லை. அப்போ விலைவாசி ஏற்றமெல்லாம் நம்மை பயமுறுத்துகிறது. இவ்வளவு தானே ஊதியம் இருக்குது, இதை வைத்து நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை நடத்துவது என்று நாம் பல நேரங்களிலே யோசிக்கலாம். தங்கத்தினுடைய விலை ஒரு நாளைக்கு 2 தடவை கூடுது, அல்லது ஒரு தடவை கூடி ஒரு தடவை குறையுது. ஏன்னா ஒரு தடவை குறைஞ்சிச்சுன்னா அந்த குறைந்த அமௌண்ட்டை விட அதிகமாக பல மடங்கு அடுத்த நாள் என்ன செஞ்சிருது, கூடி. விலைவாசி ஏற்றம் நம்மை பயமுறுத்துகிறது. ஏன்னா பெண்கள் எப்படி நான் திருமணம் நடத்துவது, தங்க நகை வாங்கி கொடுப்பது, போடுவது என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, பல காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். இந்த காலத்திலே, நடைமுறை காலத்திலே போர்கள் நம்மை பயமுறுத்துகிறது. அப்படி தானே? போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம போர் சூழ்நிலையை உணராமல் எங்கே இருக்கோம், தூரத்தில் இருக்கோம். அதனால் போரினுடைய சூழ்நிலையை பார்க்கலை, ஆனால் அதனுடைய தாக்கத்தை அனுபவிக்கிறோம். விலைவாசிலாம் ஏறுது. என்ன, பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே என்ன செய்யுது, ஏறுது, கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கேஸ்லாம் சில நாட்களுக்கு முன்னதாக, ஒரு மாதத்திற்கு முன்னதாகலாம் 30 நாள் கழித்து அப்படின்லாம் நம்ம வாங்கினது உண்டு. பிரியமானவர்களே, இப்போ இந்த காலகட்டத்திலே இப்படி இருக்கிறது என்றால் என்னுடைய பிள்ளைகள் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அவ்வளவு மோசமான ஒரு காலநிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. பயம். போர்கள் எங்கெல்லாம் நடக்கு? உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கு, அப்படி தானே? டிவியில் பார்க்கிங்களா? உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர். இன்னொரு உள்நாட்டு போர் எங்கே நடக்குன்னா சூடானில் நடந்துக்கிட்டு இருக்கு, உள்நாட்டு போர். அது யாருக்கு நடக்குன்னா, சூடானுடைய இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையே உள்நாட்டுக்குள்ளேயே போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் லட்சக்கணக்கான மக்கள் சூடான் நாட்டிலே இறந்து கொண்டிருக்கிறார்கள், மாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை போர் உலகத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இப்படி போர் நடைபெற்று கொண்டிருக்கும் பட்சத்தில் ஏன் உலக போராக மாறக்கூடாதோ, மாறிடுமோ அப்படின்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பயப்படுறோம். இப்போமே பொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது, உலக போர் ஆகிட்டுனா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய பயத்தில் நம்ம உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு கடினமான காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை
சமீபமாகிவிட்டது என்பதை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, ஏன் பயப்பட வேண்டாம் என்று அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தை பாடமாக நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, அதில் 4வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானவன். 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கா? என் பார்வைக்கு அருமையானவன். இதை சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்கிறார், அருமையானவன். யாராவது சொல்லியிருக்காங்களா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நம்மளை யாராவது நீ அருமையானவன், அருமையானவள் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்பா சொல்லியிருப்பாங்க, அம்மா சொல்லியிருப்பாங்க, உடன் பிறந்தவர்கள் சொல்லியிருப்பாங்க. அவங்க கூட சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அருமையானவன். ஆனால் சொல்கிறது யாரு? நம்முடைய பரம தந்தை இயேசுநாதர் சொல்கிறாரு, நீ என் பார்வைக்கு அருமையானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 31:3. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகம். ஆண்டவர் நம்மை சிநேகிக்கின்றார். எவ்வளோ நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை பார்த்தீங்களா? என்னை சிநேகிக்க யாருமே இல்லை, அங்கலாய்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சிநேகிக்கிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய அன்பு மாறாதது. கடவுள் அன்பு நிறைந்தவர். இயேசு கிறிஸ்து அன்பு மிக்கவர். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்கு வேற எங்கேயும் எடுத்துக்காட்டே கிடையாது. அவருடைய அன்புக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, கடவுளின் அன்பு மாறாதது. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 49:16. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொல்றது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அடிக்கடி நாம் இந்த வார்த்தையை பேசுவோம், சிந்திப்போம், நினைத்து பார்ப்போம். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அநேகர் என்ன செய்வாங்கன்னா பச்சை குத்தி இருப்பதை பார்த்துருப்போம், அப்படிதானே? அந்த பச்சை குத்துனது எப்போ அழிஞ்சு போகும்? அழியாது. பச்சை குத்துனது என்ன செய்யாது? அழியாது. அது அழிந்தா கூட இயேசுநாதர் தம்முடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அது ஒரு காலம் அழியாது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? யாரையோ பச்சை குத்தி இருக்கோம், ஆனால் இயேசுநாதர் நம்மை கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அவ்வளவு அன்பு. இயேசு கிறிஸ்து அவ்வளவு அன்பு மிக்கவர். எல்லா காரியத்தையும் குறித்து நம்ம பயப்படுறோம், அப்படிதானே? பயந்து கலங்கி போய் விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன், விலையேற பெற்றவன், நான் உன்னை சிநேகிக்கிறேன், உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எது நம்மை பயமுறுத்துகின்றது? பிரியமானவர்களே, ஒருவேளை கடன் பிரச்சனை நம்ம பயமுறுத்தும், அப்படிதானே? கடன் வாங்கியிருப்போம், வழி இல்லாமல் கடன் வாங்கியிருப்போம். ஆனால் யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்களை நம்ம பார்ப்பதற்கு கடினமாக இருக்கும். வட்டிக்கு மேலே வட்டியை போட்டு பல லட்சங்கள் வாங்கியிருக்கிறதுனால வட்டிக்கு மேலே வட்டியை போட்டு நம்மை துரத்தி பிடித்து கொண்டிருப்பார்கள். அநேகர் அதை வீட்டை விட்டே வெளியில் வருவதற்கு கடினமாக காணப்படுகிறார்கள், பயந்து போய் காணப்படுகிறார்கள். இது ஒரு வகை பயம். அன்பானவர்களே, அடுத்து பல குழப்பங்கள், வீட்டிலே பிரச்சனைகள், வேதனைகள், இதுவும் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றது. வேறு வியாதியினுடைய அகோரம்
மருத்துவர்கள் இவ்விதமாக எனக்கு சொல்லிவிட்டார்களே, அது அப்படி ஆகிவிடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எதுவும் நம்மை பயமுறுத்த அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதே என்று சொல்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையானவன். நாம் செய்ய வேண்டிய காரியம், அப்பா ஏசப்பா, நான் இதை குறித்து என்ன செய்கிறேன்? பயந்து போயிருக்கிறேன். வெளியில் சொல்ல முடியல, உண்மை நிலவரத்தை வெளியிலே சொல்ல முடியவில்லை, ஆனால் நான் பயந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இயேசுநாதரிடத்திலே நாம் விண்ணப்பிக்கின்ற பொழுது, அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், தீர்க்க முடியாத காரியமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தீர்த்து வைப்பார். ஏனென்றால் அவருடைய பார்வையிலே நாம் யார்? அருமையானவர்கள். இயேசு கிறிஸ்து நம்மை சிநேகிக்கிறார். பிரியமானவர்களே, அவ்விதமாக இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நேசிக்கிறார்? தம்மையே சிலுவையிலே அர்ப்பணித்து தம்முடைய சொந்த உயிரை நமக்காக தந்து தம்முடைய அன்பின் உச்சத்தை காண்பித்தார். உலகத்தில் வேறு யாரும் மனிதர்களுக்காக மரிக்கவில்லை. மனிதருடைய பாவத்திற்காக வேறு யாரும் மரிக்கவே இல்லை. நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் தன் மீது, நம்முடைய வியாதிகளையும் தம்மீது ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் தீர்த்து விட்டார். அல்லேலூயா. எனவே நாம் ஆண்டவருடைய பார்வையிலே அருமையானவர்களாக இருக்கிறபடினால தான் இயேசு கிறிஸ்து நமக்காக, எனக்காக, உங்களுக்காக என்ன செய்தார்? மரித்தார். அடுத்து நாம் சிந்திக்கின்ற பொழுது, அந்த முதலாம் பாடத்தை வாசிக்கின்ற பொழுது நாம் கவனித்து கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு புரிந்திருக்கும். பாதுகாப்பு, மீட்பு பெற்றவர்கள். ஆண்டவருடைய பார்வையிலே நாம் அருமையானவர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பார்வையிலே பாதுகாப்பு, ஒரு மீட்பு பெற்றவர்கள். அல்லேலூயா. ஒரு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை இந்த உலகத்திலே. அதைத்தான் நாம் அடிக்கடி பார்க்கின்றோம். செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியிலும் பார்க்கின்ற பொழுது பாதுகாப்பே இல்லை என்பதை நாம் உணர்கிறோம். இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அனைவருமே செய்தித்தாள் மூலமாகவும் அல்லது தொலைக்காட்சியின் மூலமாகவும் பார்க்கின்றோம். இன்று இருக்கிறார்கள், அடுத்த நிமிடம் மரித்து விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. இதோ அங்கே சென்றார்கள், விபத்து, மரித்து விட்டார்கள் என்ற செய்தி. அநேக காரியங்கள், விபத்துக்கள், என்னென்னமோ நடக்குது உலகத்தில். விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் அனைத்தும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரை தெய்வமாக பெற்றிருக்கிற நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பாதுகாப்பை தருகிறார். அடிக்கடி நான் சொல்லுகிற உதாரணம், வியப்பான ஒரு உதாரணம் என்னவென்றால், தாய்க்கோழி குஞ்சுகளை என்ன செய்யும்? ஒரு சத்தமிட்டு அழைக்கும். எப்போது? பருந்து மேலே பறக்கும்போது ஒரு சத்தம் கொடுக்கும், அப்படி தானே? ஒரு சத்தம் கொடுத்த உடனே அந்த குஞ்சுகள் எங்கே இருந்தாலும் கீழ்ப்படிந்து ஓடி ரெக்கைக்குள்ளாக, செட்டை கீழாக உள்ளே ஒளிஞ்சிக்கிடும். நாங்களும் கோழி குஞ்சு வளர்த்துருக்கோம், நாங்களும் குஞ்சு பொறிக்க வச்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். பருந்து வந்திருக்கு. அப்போ குஞ்சுகள் என்ன செய்தது என்றால், ஓடோடி வந்து தாயினுடைய ரெக்கைக்குள்ளாக, செட்டைக்குள்ளாக மறைந்து கொள்கிறது. சில குஞ்சுகள், வீம்பு பிடிச்ச குஞ்சுகள் என்ன செய்யும்? தலையை மட்டும் வெளியே எட்டி பார்க்கும். உடம்பு பூரா உள்ளே இருக்கும், தலையை மட்டும் வேடிக்கையாக இருக்கும், அப்படி தானே? ரொம்ப அழகாகவும் இருக்கும், வேடிக்கையாகவும் இருக்கும். ஏய், நான் பாதுகாப்பாக போயிட்டேனே, நீ என்ன செய்வ, முன்னால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லுவது போல காணப்படும். அன்பானவர்களே, ஒரு கோழி, தாய்க்கோழியே இவ்வளவு பாதுகாக்குதுன்னா, உங்களையும் என்னையும் படைத்த இயேசு கிறிஸ்து, நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கின்ற இயேசுநாதர் எவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பார். ஒன்னே ஒன்றுதான், நம்ம அவர் பிள்ளைகளாக இருக்கணும், அவ்வளோதான். அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். எவ்வளோ அழகாக போடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய்,
நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக, அதான் கவனிக்க வேண்டிய காரியம், உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் சொல்வது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்கிறார். எதற்கு சொல்கிறார்? நம்மை காக்க அவர் எதையும் செய்ய துணிந்து சொல்கிறார். அல்லேலூயா. நம்மை காப்பதற்கு எதையும் செய்ய இயேசு கிறிஸ்து துணிந்து விட்டார். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் காப்பதற்காக. ஆதலால் உனக்கு பதிலாக, எனக்கு பதிலாக, நீங்கள் சொல்லிக்கோங்க, எனக்கு பதிலாக, நம் ஒவ்வொருவருக்கும் பதிலாக என்ன செய்கிறார்? மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நம்ம சேஃப்டி. அல்லேலூயா. நம்ம பாதுகாக்கப்படுறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை காப்பதற்காக அவர் எதையும் செய்ய வல்லவர். ஏன் பயப்படுறோம்? எதை குறித்து பயப்படுறோம்? ஏன் பயப்படணும்? அழகாக 43ஆம் அதிகாரம் ஏசாயாவில் 4வது வசனம் சொல்லியிருக்கே, அவர் நம்மை சிநேகிக்கிறார். ஏற்கனவே சொன்னேன்ல, தன் ஜீவனையும் கொடுக்க அவர் துணிந்து விட்டார். நம்முடைய பாவங்களை சுமக்க, சாபங்களை சுமக்க, நம்முடைய வியாதிகளை தன் மீது ஏற்றுக்கொள்ள அவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தவர். வேற யாரும் இதை செய்யவே இல்லை. நண்பர்களோ, இரத்தத்தின் இரத்தமோ எதுவும் செய்ய முடியாது. ஆனால் உலகத்தில் ஒரே ஒருவர் தான், இயேசுநாதர். அவர் தான் நம்மை காப்பதற்காக உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் இந்த நாளிலே விசுவாசிகளாகிய நமக்கும் இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இறுதியாக அதே 43ஆம் வசனம் 4வது வசனத்தை வாசித்தோம்ல, கனம் பெற்றவன். கனம் பெற்றவன். வீட்டில் கனம் நமக்கு இருக்கா? இந்த ஊரில் அல்லது உறவினர்கள் மத்தியில் நமக்கு கனம் இருக்கா? கனம்னா வெயிட் இல்லை, மதிப்பு. மதிப்பு இருக்கா? இல்லை. இவங்க ஏழைகள், இவங்க குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். ஒரு குடும்பத்தில் 10 பிள்ளைகள் இருக்குது, 10-12 பிள்ளைகள், சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள், மாமாலாம் எத்தனை மாமா அத்தைகள்லாம் டஜன் குறைவாக இருக்கும், நிறைய இருக்கும். நாங்கள் பெரிய குடும்பம். அதெல்லாம் ஒரு காரியமும் கிடையாது. ஆனால் நம்மை ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ கனம் பெற்றாய். குடும்பத்தை வைத்து அல்ல, ஆண்டவரை ஏற்றிருக்கிறோமா, ஆண்டவரை நமக்குள்ளாக பெற்றிருக்கிறோமா, அதுதான் பாக்கியம், அதுதான் ஆசீர்வாதம். இல்லை என்றால் நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்று மார்த்தட்டி கொள்வதனாலே ஒரு பயனும் இல்லை. நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்று பிரசித்தப்படுத்திக் கொள்வதிலே, பிரித்து காட்டுவதிலே எந்த பயனும் இல்லை. இயேசு கிறிஸ்துவால் கனம் பெற்றிருக்கிறையா உன்னுடைய குடும்பம்? இயேசு கிறிஸ்துவால் உன்னுடைய குடும்பம் மகிமை அடைந்திருக்கிறதா, கனம் பெற்றிருக்கிறதா? நான் இயேசு கிறிஸ்துவால் கனம் பெற்றவனாக இருந்தால் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கனம் பெற்றவன், நீ என்னிடத்திலே கனம் பெற்றாய். அதைத்தான் நான் அந்த 4வது வசனத்திலே பார்க்கிறோம். என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். பிரியமானவர்களே, நம்ம குடும்பத்தில் கனம் பெறாமல் இருக்கலாம், சமுதாயத்தில் கனம் பெறாமல் இருக்கலாம், நம்மளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். சின்ன குடும்பம், இது வேஸ்ட் குடும்பம், இதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பணம் இல்லை, சொத்து இல்லை, நிலம் இல்லை, இவங்க குடும்பத்தை நம்ம உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவனானபடியினால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். பிரியமானவர்களே, அது போதும். உலகம் நம்மளை கனம் பெற்றவன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் சொல்ல,
ஒரு நாள் நம்மளை கனம் பெற்றாயின்னு உலகம், சொந்தக்காரங்க, உடன் பிறந்தவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம உயர்வது அவங்களுக்கு பிடிக்காது, அதனால் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் கனம் பெற்றவர்களாக இருந்தால் அது போதும். நம்மளை பிறர் எப்படி அவமதித்தாலும் சரிதான், பிறர் நம்மை ஏளனமாக வைத்தாலும் சரிதான், பிறர் நம்மை இழிவாக நடத்தினாலும் சரிதான், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு கரெக்டாக இருக்கா, அது போதும். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார், அது போதும். நம்ம சரியான பாதையில் நடத்துவார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை என்ன செய்யணும்? உறுதியாக பிடிச்சுக்கிடணும், கட்டியாக பிடிச்சுக்கிடணும். ஆண்டவரை விட்டு விடக்கூடாது. ஆண்டவரை விட்டு பாவம் செய்து துரோகம் பண்ணி தூரம் போய்விடக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்று சொல்லப்பட்ட 3 ஆசீர்வாதங்கள் எதெல்லாம்? நீ என் பார்வைக்கு அருமையானவன் என்ற ஆசீர்வாதம், ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும். பாதுகாப்பு, மீட்பு பெற்றவன் என்று சொல்லும் ஆசீர்வாதம் கிடைக்கும். கணம் பெற்றவன் என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கும். பாதுகாப்பு அவசியம், மீட்பு அவசியம். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களை குறித்தும் நம்பிக்கை கொள்ளும் ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்தும் இந்த ஆசீர்வாதங்களை சொல்கிறார். இதை கேட்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறார். அந்த ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்வோமா? தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனையில நீர் எங்களோடு கூட பேசினீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பார்வையில் எவ்வளவு அருமையானவர்கள். ஆண்டவரே, இதை கேட்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீ என் பார்வைக்கு அருமையானவன் என்று நீர் சொல்லும்போது அது போதும் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை, ஆனால் நீர் சொல்கிறீர் பாதுகாப்பு, மீட்பு பெற்றவன் என்று. ஆண்டவரே, எங்களை பார்த்து சொல்கிறேன், நீர் அருளும் பாதுகாப்பு எங்களுக்கு அவசியம் தேவை. தற்கால வாழ்விலே, மாறி வரும் சூழ்நிலைகளிலே உம்முடைய பாதுகாப்பு, மீட்பு கண்டிப்பாக தேவை சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானவன் ஆனபடியினால் கனம் பெற்றாய் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் கனம் பெற்றவர்களாக காணப்படுகிறோம். ஏனென்றால் நீர் உம்முடைய பார்வையிலே சொல்கிறீர் அருமையானவன் என்று சொல்கிறபடியினால் நாங்கள் கனம் பெற்றோம் சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்களும் எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.